காஞ்சி காமாட்சியை பத்தி தெரியும். காஞ்சி கௌசிகீசகி பற்றி தெரியுமா? வாங்க பார்த்திடலாம். காஞ்சிபுரம் செல்லும் பக்தர்கள் பெரும்பாலும் காமாட்சியம்மன் ஆலயத்தை மட்டும் தரிசித்து திரும்பி விடுகிறார்கள். ஆனால் இங்கு புகழ்பெற்ற ஸ்தலங்களை தாண்டி பலரும் அறியாத அற்புதமான சிறிய கோவில்களும் உள்ளன. அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் பல ஆன்மீக அதிசயங்களை கொண்ட பலருக்கும் தெரியாத ஒரு கோவில்தான் சொக்கீஸ்வரர் ஆலயம். இங்குள்ள சோழர் கால சிற்பக்கலை, வேறெங்குமே காண முடியாத தெய்வீக உருவங்கள் ஆகியவற்றால் இந்த ஆலயம் தனிச்சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. தமிழகத்தின் மிக பழமையான ஆன்மீக நகரங்களில் ஒன்றுதான் இந்த காஞ்சிபுரம். 1000 கோயில்களின் நகரம் என்று போற்றப்படும் இந்த புனித நகரம் பல நூற்றாண்டுகளாக சைவம், வைணவம், சக்தி வழிபாடு ஆகியவற்றின் முக்கிய மையமாக திகழ்கிறது. காஞ்சிபுரம் என்றாலே பெரும்பாலான பக்தர்களுக்கு நினைவிற்கு வருவது காமாட்சியம்மன் ஆலயம், ஏகாம்பரநாதர் கோவில், வரதராஜ பெருமாள் ஆலயம் போன்ற உலக புகழ்பெற்ற ஸ்தலங்கள் தான். ஆனால் இந்த புனித நகரத்தில் அதிகம் அறியப்படாத பல அரிய ஆலயங்கள் இன்னும் மறைந்து கிடக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் காஞ்சிபுரம் சொக்கீஸ்வரர் கோவில். மற்றொரு பெயராக கௌசிகீஸ்வரர் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிறிய அளவில் இருந்தாலும் ஆன்மீக வரலாறு, சோழர் கால கட்டிடக்கலை, அற்புதமான சிற்பங்கள் ஆகியவற்றால் இந்த ஆலயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அன்னையின் தொப்புள் பகுதி விழுந்த இடம்தான் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில். காமகோடி பீடம் என போற்றப்படும் இந்த கோவில் நாபிஸ்தான ஒட்டியான பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆதி சங்கரரால் பட்டியலிடப்பட்ட 18 மகாபீடங்களில் இந்த கோவிலும் ஒன்றுதான். இந்த ஆலயம் காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சியம்மன் ஆலயத்திற்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது. காமாட்சியம்மன் ஆலயத்தின் அன்னசத்திரம் அருகிலும் காமாட்சி கல்யாண மண்டபத்தை ஒட்டியவாறும் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. கிழக்கு நோக்கிய சன்னதியாக அமைந்துள்ள இந்த கோவில் வெளிப்படையாக சிறியதாக தோன்றினாலும் இந்த ஆலயம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக கல்வெட்டு தெரிவிக்கின்றன. கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் கோப்பரகேசரிவர்மன் காலத்தை சேர்ந்த தகவல்கள் காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் இந்த ஆலயம் கிபி 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று அறியப்படுகிறது. முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்ட கற்றளி கற்கோவில் என்ற தனி சிறப்பும் இதற்கு உள்ளது. இந்த ஆலயம் பற்றிய குறிப்புகள் காஞ்சி புராண படலங்களிலும் இடம்பெற்றுள்ளன. ஒரு காலத்தில் கவனிப்பாரற்ற நிலையில் இருந்த இந்த ஆலயம் தற்போது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் பாதுகாக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இனி இந்த கோவிலின் தல வரலாறை பற்றி பார்க்கலாமா? இந்த ஆலயத்தின் தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. புராணங்களின்படி உலகை துன்புறுத்திய சும்பன் மற்றும் நிசும்பன் என்ற 2 அசுரர்களை அழிக்க உமாதேவி தனது கரும் சடையிலிருந்து ஒரு சக்தியை உருவாக்கினாள். அந்த சக்திதான் கௌசிகீசகி அம்மன். அவள் அசுரர்களை அழித்து உலகிற்கு அமைதி அளித்த பிறகு இந்த காஞ்சி ஸ்தலத்திற்கு வந்து ஈஸ்வரனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவன் கௌசிகீஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். மேலும் கௌசிகீசகி அம்மன் காஞ்சி நகரின் காவல் தெய்வமாக பக்தர்களால் போற்றப்படுகிறார். இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய தனி சிறப்பு அதன் குறும் சிற்பங்கள் ஆகும். தல வரலாற்றை எடுத்துரைக்கும் பல சிற்பங்கள் மிகவும் அழகழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. சோழ கால சிற்பிகளின் கலை நயத்தை வெளிப்படுத்தும் இந்த சிற்பங்கள் புராண கதைகளை, தெய்வங்களின் சாட்சிகளை, ஆன்மீக நிகழ்வுகளை மிக நுணுக்கமாக பதிவு செய்கின்றன. இந்த ஆலயத்தில் காணப்படும் பழமையான பிள்ளையார் சிலை மிகவும் விசேஷமானது. இந்த விநாயகர் மூஷிக வாகனத்துடன் பூத கணங்கள் சூழ காட்சி தரார். இந்த சிலை கரிகால சோழர் காலத்தை சேர்ந்ததென்று கருதப்படுகிறது. ஆலயத்தின் தனி சிறப்புகள் என்ன தெரியுமா? தலவிருஷமாக வேப்பமரம், அரசமரம் இரண்டும் ஒன்றாக அசைந்து வளர்ந்து காணப்படுவது ஒரு விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தின் விமானம்
விமானம் ஒற்றை அடுக்கு உருண்டை வடிவம் கொண்டது. கருவறையில் கம்பீரமாக காட்சி தரும் சொக்கேஸ்வரருடன் காமாட்சி அம்மனும் இருப்பது இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு. கருவறை மேலுள்ள விதானத்தில் ஒரு வியப்பூட்டும் சிற்பம் இருக்கிறது. அதில் ஒரு நாகம் சந்திரனை விழுங்கும் காட்சி அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். சுற்றியுள்ள கோட்டங்களில் மேற்கில் விஷ்ணு, வடக்கில் பிரம்மா என அருள் பாலிக்கின்றனர். இதோடு யோக நரசிம்மர் சன்னதியும் இங்கு காணப்படுகிறது. இந்த ஆலயத்தின் மிக அபூர்வமான சிறப்பு என்ன தெரியுமா? பஞ்சபூத தலங்களின் புராண வரலாறுகள் அனைத்தும் குறும் சிற்பங்களாக இங்கு காணப்பட்டு வருகின்றன. அதில் குறிப்பிடத்தக்கதுதான் 3500 ஆண்டுகள் பழமையான மாமரத்தின் கீழ் காமாட்சி அம்மன் ஏகாம்பரநாதரை வழிபடக்கூடிய காட்சி. இந்த காட்சிகள் அனைத்தும் மிக அழகான சிற்ப வடிவில் உருவாக்கப்பட்டுள்ளன. சொந்தங்களே, பஞ்சபூத ஸ்தலங்களின் மகிமையை ஒரே இடத்தில் விளக்கும் ஆலயம் இதுவே என்ற பெருமையும் இந்த சிறிய ஆலயத்திற்கு உண்டு. இந்த ஆலயத்தில் மாதம் தோறும் பிரதோஷம், சிவராத்திரி போன்ற சிவ பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. காஞ்சிக்கு சென்றால் தவறாமல் தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் இந்த தலம்தான் என்று கூறி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். காஞ்சி காமாட்சி அம்மனுடைய அருளும் காஞ்சி கௌசிகேசகியோட அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி, உங்களுக்கு காஞ்சி காமாட்சி அம்மனை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அந்த அனுபவத்தை மறக்காம எங்களோட பகிர்ந்துக்கோங்க. காஞ்சியில இருக்கிறவங்க, காஞ்சிபுரம்ல இருப்பீங்க இல்லையா, நீங்க இந்த கோயிலுடைய வரலாறுகளை, அதாவது இன்னுமே தெரிந்திருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம அதை அடுத்த வீடியோவில் நிச்சயமாக பதிவிடலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.